வகுப்பில் திரவ அளவீடு என்ற ஒரு அழகு ரீதியாக நாங்கள் பார்த்தோம். திரவத்தை நாங்கள் எவ்வாறு அளவிடுறோம், எந்த அழகில் அளவிடுறோம்னு பார்த்தோம். அவ்வளோ தெரியும். திரவங்கள் அளக்கும்போது லீட்டர், மில்லி லீட்டர் என்ற விடயங்கள் நாங்கள் கடந்து போகணும்னு பார்த்தோம். அப்போ லீட்டர், மில்லி லீட்டர். ஓகே, அப்போ அதை லீட்டருக்கும் மில்லிலிட்டருக்கு என்ன தொடர்பு கொண்டு பார்த்தோம். ஒரு லிட்டர் 1000 மில்லி லிட்டர் என்ற தொடர்புக்கு அமைய 5 லிட்டர் எத்தனை மில்லி லிட்டர் என்ற விடயங்கள் நாங்கள் லீட்டரில் தந்தால் இவ்வாறு மில்லி லிட்டருக்கு மாற்றலாம் நாங்கள் பார்த்தோம். அப்போ 5 லிட்டர், ஒரு லிட்டர் 1000 மில்லி லிட்டர்ண்டா, அப்போ 5 லிட்டர், அப்போ ஒரு லிட்டர் 1000, அப்போ 5 லிட்டர், அப்போ 5000 மில்லி லிட்டர். ஓகே, இதே மாதிரி நிறைய பல உதாரணங்கள் நாங்கள் பார்த்தோம். உதாரணமாக 10 லிட்டர் எத்தனை மில்லி லிட்டர்? அப்போ ஒரு லிட்டர் 1000 வேண்டா 10 அப்போ 10,000 மில்லி லிட்டர். ஓகே, இவ்வாறு நாங்கள் கடந்த வகுப்பில் லீட்டரில் தரப்பட்ட எவ்வாறு மில்லி லிட்டரில் காண்ற என்றதை நாங்கள் பார்த்தோம். அதே மாதிரி மில்லி லிட்டரில் தரப்பட்ட மாறி எக்ஸாம்பிளுக்கு 3000 மில்லி லிட்டரில் தரப்பட்டா இதை நாங்கள் எப்படி நாங்கள் லீட்டரில் சொல்கிறேன். 1000 ரெண்டா 1000 மில்லி லிட்டர்ண்டா 1 லிட்டர். அப்போ 3000 மில்லி லிட்டர்ண்டா 3 லிட்டர். அதே மாதிரி 6000 மில்லி லிட்டர்னு சொன்னால் அப்போ 1000 வேண்டா 1 லிட்டர், 6000 வேண்டா 6 லிட்டர். ஓகே, இப்படி நாங்கள் பல உதாரணங்கள் மில்லி லிட்டரில் தரப்பட்டா எப்படி நாங்கள் லீட்டரில் மாத்திரன்றதை பார்த்தோம். அதே மாதிரி இருக்காங்க மில்லி லிட்டரில் தரப்பட்டதை எப்படி நாங்கள் லீட்டர்லையும் மில்லி லிட்டர்லையும் பார்க்குறோம். உதாரணம் இங்கே பாருங்க, 2250 மில்லி லிட்டர். இதை எப்படி நாங்கள் லீட்டர்லையும் எழுதி மில்லி லிட்டர்லையும் எழுதலாம் என்னது பார்க்கணும். இப்போ 2250 இப்படியா நாங்கள் லீட்டருக்கு மாற்றணுமெண்டா 1000 மில்லி லிட்டருக்கு பதிலாக 1 லிட்டர் எழுதலாம். அப்போ 2250 எத்தனை தடவை 1000 எடுக்கலாம்னு பார்க்கலாம். 2250 எத்தனை 1000 எடுக்கலாம்? 2 தரம் எடுக்கலாம். அப்போ 2 லிட்டர் இருப்போம். இப்போ 2 தரம் 2 லிட்டர். அப்போ 2 லிட்டர் என்ன அர்த்தம்? 2 லிட்டர்ண்டா 2000 மில்லி லிட்டர். அப்போ 2250 2000 போயிடும். இப்போ மீதி என்ன இருக்கும்? 2250 2000 நாங்கள் இதுக்கு விட்டோம்டா மீதி என்ன இருக்கும்? 250 இருக்கும். அப்போ 250, அப்போ 2 லிட்டர் 250 மில்லி லிட்டர் வரும். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு உதாரணம் பண்ணிட்டோம்னா 3550 மில்லி லிட்டர். ஓகே, 3550 லிட்டர். இப்போ 3550 மில்லி லிட்டரை நாங்கள் லீட்டர்லையும் மில்லி லிட்டர்லையும் எழுத போகிறோம். அப்போ லீட்டர்லையும் மில்லி லிட்டர் எப்படி எழுதலாம்? நாங்கள் 1000
மில்லி லிட்டர் ஒரு இடத்துல இருந்தா அவடத்துல 1 லிட்டர் எழுதலாம். என்ன அப்ப 3550 இன்னொரு இடத்துல இருக்குன்னா 3550ல 1000 எத்தனை தடவை எடுக்கலாம்? 3 தடவை எடுக்கலாம். அதாவது 3 தரம் 1000 எடுக்கலாம். அப்ப 3 தரம் 1000 எடுக்கணும்னு சொன்னா 3 லிட்டர். அப்ப நாங்க 3 லிட்டர் எடுக்கணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? 3 லிட்டர்னு சொல்றது 3000 வைக்கணும். அப்ப மீதம் என்ன இருக்கும்? 3550ல 3000 விட்டோம்னு சொன்னா 550 இருக்கு. அப்ப 550 மில்லி லிட்டர் வரும். ஓகே, அப்ப இது நாங்க கடந்த வகுப்புல லிட்டர்ல தரப்பட்டா மில்லி லிட்டர்ல எப்படி மாத்துற, மில்லி லிட்டர்ல தரப்பட்டா லிட்டருக்கு எப்படி மாத்துற, மில்லி லிட்டர் தரப்படுறத லிட்டர்லையும் மில்லி லிட்டர்லையும் எவ்வாறு மாற்றலாம்ன்றது நாங்கள் கடந்த வகுப்புல இவ்வளோ பார்த்தோம். அப்போ இதில் நிறைய பயிற்சிகள் இருக்கு. நான் பயிற்சிகளை செய்ய சொன்னோம் உங்களை. இப்போ நீங்கள் யார் பயிற்சிகள் செய்தீங்கன்னு தெரியல, இருந்தாலும் ஒவ்வொரு பயிற்சியிலையும் 2 அல்லது ஒரு உதாரணத்தை எடுத்து நான் சும்மா செய்து காட்டி கொண்டு போகிறேன். அப்போ நீங்கள் அந்த நோட் பண்ணி கொள்வது அப்படி இல்லைண்டா நீங்கள் இந்த பாடம் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த பயிற்சிகளை நீங்கள் செய்து பார்க்கணும். அப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, உங்களோட புக் எடுத்தீங்கன்னா பிள்ளைகள், உங்களோட புக் எடுக்குவோம் 16வது அலகு திரவ அளவு என்று இருக்கு. அதுல 16.1 பயிற்சியை பார்த்தீங்கன்னா 16.1 பயிற்சி, அதாவது 70வது பக்கம் 70வது பக்கம் பாருங்க. உங்களோட புக் எடுத்து சரியா நம்மள உங்களோட சைடு எல்லாத்தையும் புக் இருக்கு தானே, புக் எடுத்து பகுதி 2 புக்கில் 70வது பக்கம் 16.1 பயிற்சியை பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா அது ரெண்டாவது நாங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பார்த்தோம்னு சொன்னால், தரப்பட்ட அளவுகளை மில்லி லிட்டரில் தருக. தரப்பட்ட அளவுகளை மில்லி லிட்டரில் தருக. அப்போ என்ன சொல்கிறாங்க? முதலாவது பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் 100 மில்லி லிட்டர். இங்கே பாருங்க, 1 லிட்டர் 100 மில்லி லிட்டர். 1 லிட்டர் 100 மில்லி லிட்டர் இப்படி சொல்றாங்க. அப்போ 1 லிட்டர் 100 மில்லி லிட்டர்னு சொன்னா இதை எப்படி மில்லி லிட்டர்ல தரலாம் என்று கேட்கிறாங்க. இது உங்களுக்கு ஆல்ரெடி மில்லி லிட்டர்ல இருக்கு, 100 மில்லி லிட்டர்ல இருக்கு. அப்ப அதை மாத்திரத்துக்கு நீங்க முயற்சி செய்யப்படும். அதை அப்படியே வச்சுட்டு இந்த லிட்டர்ல இருக்கு தானே உள்ளே, இந்த லிட்டர்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட்டுக்கு மில்லி லிட்டருக்கு மாற்றணும். அப்ப இங்க லிட்டர்ல எத்தனை இருக்கு? 1 லிட்டர் இருக்கு. அப்போ 1 லிட்டர் இருந்தா 1 லிட்டர் எத்தனை மில்லி லிட்டர்? 1000 மில்லி லிட்டர். அப்ப இது 1000, இங்க 100, அப்ப 1100 மில்லி லிட்டர். ஓகே, 1100 மில்லி லிட்டர் அப்படின்னு வரும். அதே மாதிரி நாங்க இன்னும் ஒன்று பார்த்தோம்னு சொன்னா, ரெண்டாவது 5 லிட்டர் 10 ml. 5 லிட்டர் 10 ml. ஓகே, இங்க பாருங்க, இதை நாங்க மில்லி லிட்டர் எழுதணும்னு சொன்னோம். அவ்வளோ தெரியும், இது மில்லி லிட்டர்ல இருக்கு ஆல்ரெடி. 10 மில்லி லிட்டர் மில்லி லிட்டர்ல இருக்கு. இவரத்தை நாங்கள் மில்லி லிட்டருக்கு மாற்றணும். அப்போ 5 லிட்டரை மாற்றணும். 5 லிட்டரை மில்லி லிட்டருக்கு எப்படி மாற்றலாம் நாங்கள்? உங்களுக்கு தெரியும், 1 லிட்டர்ண்டா 1000. அப்போ 5 லிட்டர்ண்டா 1 அப்போ 5 5000. அப்போ இதுக்கு 5000 மில்லி லிட்டர், இதில் 10, அப்போ 5010 வரும். அப்போ எப்படி வரும்? 5010 மில்லி லிட்டர் வரும். ஓகே, அப்போ தேவையான நோட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட புக்கில் பென்சிலால் நோட் பண்ணிக்கொள்ளுங்க, அல்லது வேறையா பயிற்சி எழுதி அதை எழுதி கொள்ளுங்க. தலைப்பு சரியான சரியான நீங்கள்
ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னாங்க. ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்ன நீங்கள் அப்போ உங்களோட கொப்பில் அழகாக எழுதிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு இது சரியானு பார்த்துக்கொள்கிறேன். சில நேரம் இன்ட்ரெஸ்டான மாணவர் செஞ்சுருந்தா இந்த விட நீங்கள் எழுதியிருந்தா இதுக்கு நீங்கள் ஒரு சொந்த பேர் எடுத்து நீங்களே உங்களை சுய கணிப்பீடு செஞ்சு கொள்ளலாம். அப்போ என்ன செய்யலாம், இதுக்கு ஒரு நீங்கள் ஒரு சரியை போட்டுக்கொள்கிறேன், இது சரியண்டா இதுக்கு ஒரு சரியை போட்டுக்கொள்கிறேன். அப்போ உங்களுக்கு தெரியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறீங்க, நான் செய்தது சரி என்று நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். உங்களை நீங்கள் சுய கணிப்பீட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். அதே மாதிரி இன்னொரு உதாரணம் பார்த்தோம்னு சொன்னோம்லே 2 லிட்டர் 500 ml 2 லிட்டர் 500 ml. அப்போ இது 500 மில்லிலிட்டர், இது 2 லிட்டர். அப்போ 2 லிட்டர்னு சொன்னால் நாங்கள் அதை மாற்றணும் சொன்னோம். மில்லிலிட்டருக்கு இந்த 2 லிட்டர் மில்லிலிட்டருக்கு மாற்றணும் சொன்னோம். 1 லிட்டர்ன்றது 1000. அப்போ 1 1000. அப்போ 2ன்னு சொன்னால் 2000. அப்போ இதில் 2000 மில்லிலிட்டர் வரும். இங்கே 500 இருக்கு ஆல்ரெடி. அப்போ சேர்த்தோம்னா 2500 வரும். அப்போ 2500 மில்லி லிட்டர். அப்போ ப்ராக்டிஸ் பண்ண ஆட்கள் இருந்தால் இது சரியை போட்டு கொண்டு போகும். அதே மாதிரி நீங்கள் 7வது பார்ப்போம். இப்போ 7வது எல்லாத்தையும் பார்க்காம 7வது பார்ப்போம். 7வது பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் 75 மில்லிலிட்டர். 2 லிட்டர் 75 மில்லிலிட்டர். ஓகே, இப்போ இதை நாங்கள் மில்லிலிட்டருக்கு மாற்றணும். அப்போ 2 லிட்டர் ரெண்டார் அவ்வளோ தெரியும். இப்போ திரும்ப 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 அதான் பேசிக்கொள்வேன். 2 லிட்டர் 1 லிட்டர் 1000 மில்லிலிட்டர். அப்போ 2 லிட்டர்ண்டா 2000 மில்லிலிட்டர். அப்போ இங்கே என்ன 75 மில்லிலிட்டர் ஆல்ரெடி இருக்கு இங்கே. அப்போ இதில் 2000 இதில் 75. அப்போ 2075 வரும். அப்போ 2075 மில்லிலிட்டர். ஓகே, அதே மாதிரி 3 லிட்டர் 25 ml. 3 லிட்டர் 25 மில்லிலிட்டர். இது எப்படி நாங்கள் மில்லிலிட்டருக்கு மாத்திரம்? அப்போ ஃபர்ஸ்ட் இது மில்லிலிட்டர்ல இருக்கு. இவரை நாங்கள் இந்த லிட்டர்ல இருக்கிறத மில்லிலிட்டருக்கு மாற்றணும். எப்படி மாத்திர? 1 லிட்டர் 1000 மில்லிலிட்டர். அப்போ 3 லிட்டர் 3000 மில்லிலிட்டர். 3 லிட்டர் 3000. இதில் 25 3025. அப்போ 3025 மில்லிலிட்டர். ரைட். அப்போ நான் அதில் அவ்வளவோ அந்த 70வது திரவ அளவிட அழகில் 70வது பக்கத்தில் இருக்கிற அந்த 16.1 பயிற்சியில் உங்களுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 இலக்கங்களை மையப்படுத்தி செய்து காட்டுகிறேன். இப்போ அதில் நான் விட்ட பயிற்சிகளை நீங்கள் செய்து பார்க்கணும். நாங்கள் அடுத்த பக்கம் வருவோம். 71ஆம் பக்கத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட புக்கில் பார்த்தீங்கன்னா 71ஆம் பக்கம் 16.2 வைத்திருக்கு பாருங்க. 16.2 வைத்திருக்கு. ஓகே, அப்போ மேலே தலைப்பு பார்த்தீங்கன்னா அந்த 71ஆம் பக்கம் ஒரு தலைப்பு போட்டு பாருங்க. மில்லி லிட்டர்னால் தரப்பட்ட திரவ அளவீடுகளை லிட்டரில் தருகு. மில்லி லிட்டரில் தரப்பட்ட என்ன மில்லி லிட்டரில் உங்களுக்கு தரப்பட்ட தரவுகளை லிட்டருக்கு நீங்கள் மாற்ற போகிறீங்க. அப்போ லிட்டருக்கு நாங்கள் எப்படி மாற்ற போகிறோம்ன்றதை நான் ஏற்கனவே நிறைய போன வகுப்புலையும் இப்போ வந்த உடனேயும் சில உதாரணங்களை செய்து காட்டினேன். இப்போ உங்களோட பயிற்சிக்கு நேரடியாக போவோம். 16.2 பயிற்சியில் முதலாவது பிரிவில் உருவமலகத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் கிட்டத்தட்ட 5
பிரிவு இருக்கு. அதுல 5 பிரிவு இருக்கு. அப்ப அதுல முதலாவது எடுத்தீங்கன்னா 1000 மில்லிலிட்டர். 1000 புறமலகத்தில் ஒன்றை பார்த்தீங்கன்னா 1000 மில்லிலிட்டர். ஓகே, அப்ப 1000 மில்லிலிட்டரை லிட்டர்ல கேட்டா 1000 மில்லிலிட்டர் அவனுக்கு தெரியும் 1 லிட்டர். 1000 மில்லிலிட்டர் 1 லிட்டர். அதே மாதிரி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 7000 7000. ஓகே, அப்ப 7000 மில்லி லிட்டரை லிட்டர்ல கேட்டா 7 லிட்டர். 7 லிட்டர். அதே மாதிரி மூணாவது பார்த்தீங்கன்னா 2000 மில்லிலிட்டர். 2000. அப்ப 2000 மில்லி லிட்டரை லிட்டர்ல மாற்றப்படும். உங்களுக்கு தெரியும் 1000 மில்லினா 1 லிட்டர். அப்ப 2000 வேண்டா 2000ல் 1000 2 தடவை எடுக்கும். அப்ப 2 லிட்டர்னு வரும். ஓகே, அதே மாதிரி 10,000 மில்லிலிட்டர். 10,000 10,000 லிட்டர். 10,000 மில்லிலிட்டர்ல எத்தனை லிட்டர் இருக்குன்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு தெரியும் 10,000 ரெண்டா 1000 1000 1000மா நாங்கள் எத்தனை தடவை எடுக்கலாம்? 10 தடவை எடுக்கலாம். அப்போ 10 லிட்டர்னு வரும். அப்போ 10 தடவைன்றது 10 ஒரு 1000 மில்லிலிட்டர்ன்றோம். 1000 1 லிட்டர். 10,000 எத்தனை 1000 எடுக்கலாம்? 10 தடவை எடுக்கலாம். அப்போ 10 லிட்டர் வரும். ஓகே, அப்போ கிட்டத்தட்ட பெரும்பாலும் எல்லா அதில் இருக்கிற எல்லா 5 பிரிவில் 4 செய்து காட்டிங்க. ஒன்று தான் விட்டுக்கிறேன். அந்த ஒன்றையும் நீங்கள் செய்து பாருங்க. சரியான பிள்ளை. இப்போ அதில் 2வது பிரிவுக்கு ஒரு போய். 2வது பிரிவு 71ஆம் பக்கம் 16 பாய்க்கில் 2வது பிரிவு. தரப்பட்ட திரவ அளவுகளை லிட்டர் மில்லி லிட்டர்ல அர்த்தம். இப்ப ரெண்டுக்கு தரட்டும் பாருங்க. முதலாவது பார்த்தீங்கன்னா 1300 மில்லி லிட்டர். 1300 மில்லி லிட்டர். எவ்வளவு தரப்பட்டிருக்கு? எப்படி மில்லி லிட்டர்ல தரப்பட்டிருக்கு. எங்க கேட்குறாங்க? லிட்டர்லையும் மில்லி லிட்டர்லையும் கேட்குறாங்க. நாங்கள் 1300 மில்லி லிட்டரை ஃபர்ஸ்ட்டுக்கு லிட்டரை கொண்டு வரேன்டா 1300ல் 1000 எத்தனை தடவை எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். 1300ல் எத்தனை 1000 எடுக்கலாம்? ஒரு தடவை எடுக்கலாம். அந்த ஒரு தடவைன்றது தான் 1 லிட்டர். அப்போ 1 லிட்டர் நீங்கள் எடுத்தீங்கண்டா அதில் 1000 வைக்கிறோம். 1000 போனால் மீதம் என்ன இருக்கும்? 300 இருக்கு. அப்போ மீதமாக இருக்கிற 300 ml. அப்போ 1 லிட்டரும் 300 மில்லி லிட்டரும் 1300 மில்லி லிட்டரில் 1 லிட்டரும் 300 மில்லி லிட்டரும் அப்படின்னு வரும். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தோம்னா 3005 மில்லி லிட்டர். 3005 மில்லி லிட்டர். ஓகே, 3005 மில்லி லிட்டர் எப்படி வரப்போகுது? இப்போ 3005 சொன்னா 3005ல் 1000 எத்தனை எடுக்கலாம்னு பார்க்கணும். 3 தடவை எடுக்கலாம். என்ன 3 தடவைன்றது 3 லிட்டர். 3 லிட்டர் என்ன? 3000 மில்லி லிட்டர். அப்போ இதில் 3000 போயிடும். 3000 போனால் மீதம் என்ன வரும்?
5 மில்லி. அப்போ அந்த 5 தான் 5 ml வரும். ஆகவே 3005 மில்லிலிட்டரை லீட்டர்லையும் மில்லிலிட்டர்லையும் எழுதினா 3 லிட்டர் 5 மில்லிலிட்டர் அப்படி வரும். அடுத்து மூணாவது 1500 மில்லிலிட்டரை லீட்டர்லையும் மில்லிலிட்டர்லையும் எழுதணும் காணணும். அப்போ 1500ல் ஃபஸ்ட்டு லீட்டருக்கு மாற்றணும்னா 1500ல இருந்து 1000 எத்தனை தடவை நாங்கள் எடுக்கலாம் என்று பார்க்கணும். இதில் எத்தனை 1000 எடுக்கலாம்? ஒரு தடவை எடுக்கலாம். அப்போ ஒரு தடவைன்றது 1 லிட்டர். அப்போ 1 லிட்டர் என்ன? 1000 லிட்டர். அப்போ இதில் 1000 போனால் மீதம் என்ன இருக்கும்? 500 இருக்கும். அப்போ 500 ml. ஓகே, நாலாயிரத்தி 4103 மில்லி லிட்டர். ஓகே, 4103 மில்லி லிட்டர். 4103 மில்லி லிட்டர்ல விலை லிட்டர்லையும் மில்லிலிட்டர்லையும் காணணும். அப்போ இதில் இருந்து 4003ல் இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் லிட்டருக்கு மாற்றணும்டா 1000 நாங்கள் எத்தனை தடவை எடுக்கலாம்? அப்போ இதில் பாருங்க 1000 மடங்குக்கு வந்தீங்கன்னா 4000 4 தடவை. 4 தடவைன்றது 4 லிட்டர். அப்போ மீதம் என்ன இருக்கும்? இதில் 4 லிட்டர்ண்டா 4000 இருக்கும். 4000 போன மீதமா 103 இருக்கும். அப்போ 103 மில்லி லிட்டர். ஓகே, பத்தாயிரத்தி 75 1075 மில்லி லிட்டர். இது அப்படி லிட்டர்லையும் மில்லிலிட்டர்லையும் காணலாம். அதனால தெரியும் 1075ல இருந்து 1000 எத்தனை தடவை எடுக்கலாம்? 10 தடவை எடுக்கலாம். 10 தடவைன்றது 10 லிட்டர். 10 தடவைன்றது 10 லிட்டர். 10 லிட்டர்ண்டா 10000 மில்லி லிட்டர். இதில் 10000 கழிச்சிங்கண்டா மீதமாக இருக்க போது 75. அப்போ 75 மில்லி லிட்டர். மூவாயிரத்தி 3252 மில்லி லிட்டர். ஓகே, 3252. 3252ல 1000 எத்தனை தடவை எடுக்கலாம்? 3 தடவை எடுக்கலாம். 3 தடவைன்றது 3 லிட்டர். அவங்க 3 லிட்டர் எடுத்துட்டீங்க சொன்னா 3000 போகுது. இதுல 3000 விட்டீங்கன்னா 252 மீதமா இருக்கும். 252 மில்லி லிட்டர். ஓகே, $19,905 19,905 மில்லி லிட்டரை லிட்டர்லையும் மில்லி லிட்டரை காணும். 19,905ல் 1000 எத்தனை தடவை எடுக்கலாம்? நாங்க
19 அளவு எடுக்கலாம். 19 தடவைன்றது 19 லிட்டர். 19 லிட்டர்ண்டா 19,000 மில்லி லிட்டர். அப்போ அதை இதில் கழிச்சோம்டா மீதம் இருக்கும் 905. அப்போ 905 மில்லி லிட்டர். ஓகே, ஏழாயிரத்தி 756 7,756. இது எப்படி மாத்தினாங்க? லிட்டர்லையும் மில்லி லிட்டர்லையும் 7,756 இருந்து 1000 எத்தனை தடவை எடுக்கலாம்? 7 தடவை எடுக்கலாம். அப்போ 7 தடவைன்றது 7 லிட்டர். 7 லிட்டர்ண்டா 7000 மில்லிலிட்டர். அப்போ இதில் 7000 கழிச்சிங்கண்டா மீதம் என்ன இருக்கும்? 756 இருக்கும். அப்போ 756 மில்லி லிட்டர். ஓகே, அப்போ நான் பெரும்பாலும் அந்த 16.2 பயிற்சியில் 71ஆம் பக்கம் இருக்கிற பயிற்சியெல்லாம் பெரும்பாலும் நான் போன வகுப்பில் செய்ய சொன்னேன். நானும் எல்லாத்தையும் செய்தே காட்டிட்டேன். அப்போ நீங்கள் செய்தாக்கள் இருந்தால் அவங்களுக்கு சரியண்டா சரி போட்டுக்கொள்ளுங்க, பிள்ளையண்டா கரெக்ட் பண்ணி கொள்ளுங்க. விட்டே நாங்கள் ஒரு தலைப்பாகும் திரவ அளவீடுகளை இவ்வாறு கூட்டல் கழிப்பு. திரவ அளவீடுகளை கூட்டுறப்படி கழித்தல் எப்படி பார்ப்போம். திரவ அளவீடுகளை எவ்வாறு எவ்வாறு கழிக்கிறோம். நாங்கள் இப்போ ஏற்கனவே பார்த்ததே திரவ அளவீடு, திரவங்களை எவ்வாறு அளக்கிற, என்ன அலகுல அளக்கிற, அதில் லீட்டரும் மில்லிலிட்டர்னு பார்த்தோம். லீட்டருக்கும் மில்லிலிட்டருக்கும் என்ன தொடர்புன்னு பார்த்தோம். லீட்டரில் தரப்பட்ட எப்படி மில்லிலிட்டருக்கு மாத்திரன்னு பார்த்தோம். மில்லிலிட்டரில் தரப்பட்டதை எப்படி லீட்டருக்கு மாத்திர, மில்லிலிட்டரில் தரப்பட்டதை லீட்டர்லையும் மில்லிலிட்டர்லையும் எவ்வாறு மாத்திரன்னு பார்த்தோம். இவ்வாறு வார எல்லாத்தையும் நாங்கள் எப்படி நாங்கள் கூட்டுற அப்படின்னு பார்ப்போம். எக்ஸாம்பிள் பண்ணி பார்ப்போம். இப்போ 250 மில்லிலிட்டரை ஓகே 150 மில்லிலிட்டரை கூட்ட போறீங்க ரெண்டு வச்சுக்கொண்டா. இதுவும் மில்லிலிட்டர், இதுவும் மில்லிலிட்டர், பிரச்சனையே இல்லை. சிம்பிளாக கூட்டி போட்டு ஆன்சர் எடுக்கலாம். எப்படி கூட்டுற வளமையா நீங்கள் மெத்தமெட்டிக்கலாக எப்படி கூட்டுறீங்க? இதில் 0 5 5 10 0 1 மிச்சம் 2 3 1 4. அப்போ 250 ml 150 மில்லிலிட்டரையும் கூட்டினா 400 மில்லிலிட்டர் வரும். ஓகே, அதே மாதிரி ஒரு இடத்த 8 லிட்டர் இருக்கு, இன்னொரு இடத்த 11 லிட்டர் இருக்கு. அப்ப இதை கூட்ட சொல்றாங்க. 8 லிட்டரையும் 11 லிட்டரையும் கூட்ட சொல்றாங்க. 8 லிட்டரை பயன்படுத்த 19 19 லிட்டர். இது வந்து 19 லிட்டர் உண்டு. சில நேரம் இவ்வாறு தனியை நாங்கள் மில்லிலிட்டரை கூட்டக்குள்ள இப்படி கூட்டி கொண்டு போகலாம், லிட்டரை கூட்டக்குள்ள லிட்டரை இப்படி கூட்டி கொண்டு போகலாம். சில நேரம் கணக்கில் லிட்டரையும் மில்லிலிட்டரையும் கனெக்ட் பண்ணி 2 வரக்கூடிய மாதிரி கூட்டல் தருவாங்க. அப்படி வரப்போ நாங்கள் எப்படி கூட்டுற நாங்கள் பார்க்க போகிறோம். இன்னொரு உதாரணம் நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்ததில் இன்னொரு 2 உதாரணத்தை பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப்பு போகணும். கொஞ்சம் விளங்குற மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்க. 605 மில்லிலிட்டரையும் 118
மில்லிலிட்டரையும் கூட்ட போகிறோம். இதுவும் மில்லிலிட்டரில் இருக்குது, இதுவும் மில்லிலிட்டர் இருக்குது, ஒரு பிரச்சனையே இல்லை கூட்டுறதுல. 8 5 13க்கு 3 1 மிச்சம், அதோட 2 6 3 7 723 மில்லிலிட்டர் வரும். அப்போ 605 மில்லிலிட்டரையும் 118 மில்லிலிட்டரையும் கூட்டினா 723 மில்லிலிட்டர் வரும். இதை நாங்கள் வளமையாக கூட்டுற மாதிரி நீங்கள் கூட்டிக்கொண்டு அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு 20 லிட்டரையும் 15 லிட்டரையும் கூட்ட போகிறோம். அப்போ 20 லிட்டரையும் 15 லிட்டரையும் கூட்டினோம்னு சொன்னோம். இதுவும் லிட்டரில் இருக்குது, இதுவும் லிட்டரில் இருக்குது. அப்போ கூட்டினா இதில் 5 இதில் 2 1 3 35 லிட்டர்னு வரும். இப்போ தனியாக நாங்கள் மில்லிலிட்டர் இவ்வாறு கூட்டலாம், தனியாக நாங்கள் லிட்டர்னு வந்தால் இவ்வாறு நாங்கள் கூட்டலாம். அப்போ 2 உதாரணம் செய்து காட்டுகிறேன். இதே மாதிரி லிட்டரும் மில்லிலிட்டர்லையும் வந்தால் இங்கே வரக்குள்ளே லிட்டரை மிரிக்கி மில்லிலிட்டர்லையும் இருக்கு. எப்படி இங்கே பாருங்க, 8 லிட்டர் 150 மில்லிலிட்டர். அதே மாதிரி 2 லிட்டர் 360 மில்லிலிட்டர். அப்போ இதை பார்த்தீங்கன்னா இது கீழே வாரது லிட்டரை குறிக்கும், இது கீழே வாரது மில்லிலிட்டரை குறிக்கும். அப்போ சும்மா பார்த்தோம்னா 8 லிட்டர் 150 மில்லிலிட்டர் 2 லிட்டர் 360 மில்லிலிட்டர். இதை உங்களை சொல்கிறாங்க, ரெண்டையும் கூட்ட சொல்கிறாங்க, ஆட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், கூட்டக்குள்ள கணியங்களை கூட்டக்குள்ள ஒரே அழகோட சார்ந்து தான் கூட்டணும். வேறு வேறு அழகுல மாறக்குள்ள அந்த தொடர்புக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளணும் எங்களை. இப்போ நாங்கள் மில்லிலிட்டர்லேருந்து லிட்டருக்குள்ள என்றாக்குள்ள இந்த மில்லிலிட்டர் லிட்டரோட என்ன கனெக்ஷன் வைக்கிறோ அந்த கனெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அல்ல லிட்டர்லேருந்து மில்லிலிட்டருக்கு மாற்றக்குள்ள அதுக்கேற்ற மாதிரி அந்த கனெக்ஷனோட மாறும். சும்மா நாங்கள் நினைச்ச மாதிரி மாறக்கூடாது. உதாரணம் இங்கே பாருங்க, இதை கூட்டக்குள்ள பார்த்தீங்கன்னா இதில் 0 0 ஓகே 6 5 12 கொண்டு மிச்சம், இதில் 3 1 4 கொண்டு 5, அப்போ 510 வரப்போகுது. இதில் 150 மில்லிலிட்டர் இருக்குது, இதில் 360 மில்லிலிட்டர் இருக்குது. ரெண்டையும் கூட்டினா 510 வரும். இங்கெல்லாம் கூட்டிங்கன்னா 8 2 10 வரும். அப்போ 10 லிட்டர் 510, இதில் 10 லிட்டர் 510 மில்லிலிட்டர் வரும். இந்த லிட்டர் மில்லிலிட்டர் கூட்டக்குள்ள பிள்ளைகள் இந்த மில்லிலிட்டரை கூட்டிட்டு வரக்குள்ள கூட்டி மொத்த தொகை வரக்குள்ள 1000 தாண்டினாத்தான் 1000க்குள்ள 999 வரும் வரை நீங்க இവിടുത്തെ போடலாம். அந்த 999 நாங்கள் 1000க்கு வரக்குள்ள 1000 தாண்டக்குள்ள நீங்க எடுக்கிற இங்க இருந்து இந்த கூட்டி எடுக்கிறதுல இருந்து இங்கால கொண்டு போகக்குள்ள அந்த எடுக்கிற ஒவ்வொரு 1000த்தையும் நீங்க எடுத்துட்டு இங்க இருந்து எடுக்கிற ஒவ்வொரு 1000த்தையும் அங்கால கொண்டு வரக்குள்ள 1 லிட்டர் சேர்க்கணும். 1000 லிட்டரு 1 லிட்டர் நாங்கள் முன்னுக்கு படிச்சுக்கணும். அவங்க கூட்டி கொண்டு வரக்குள்ள 1000 தாண்டினா இங்கிருந்து நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு 1000ம் இங்கால 1 2 வரும். அதில் கவனமாக இருந்தீங்கன்னா இதில் வேற ஒரு பிள்ளை வராது. நான் அது வாரம் கணக்கு வந்து காட்ட பாருங்க. இதில் லிட்டர்னு போடுறேன், இதை மில்லிலிட்டர்னு போடுறேன். ஓகே, இங்கே நாங்கள் 6 போடுறேன், இதை ஒரு 850 போடுவோம். இப்போ 6 லிட்டர் 850 மில்லிலிட்டர். இங்கே நாங்கள் ஒரு 3 போடுவோம், இதை நாங்கள் ஒரு 400 போடுவோம். ஓகே, இப்போ நாங்கள் 6 லிட்டர் 850 மில்லிலிட்டரை 3 லிட்டர் 400 மில்லிலிட்டரையும் என்ன செய்ய போகிறோம், கூட்டத்தை நிற்கிறாங்க. இதை ஃபஸ்ட்டு கூட்டுவோம். மில்லிலிட்டர் எப்படி கூட்ட போகிறோம், 0, இதில் 5 8 4 12. இப்போ பார்த்தீங்கன்னா 1250 வருது. இப்போ அப்போ 1250 மில்லிலிட்டர் இங்கே வரும். இங்கே கூட்டிங்கன்னா 6 3 9 லிட்டர் வரும். ஓகே, இப்போ இந்த விடையில் மில்லிலிட்டர் விடையில் 1000 தாண்டினா இப்போ நீங்கள் ஒரு வேலை சொல்லணும். என்ன, இந்த 1250 இருந்து
ஆயிரமா எத்தனை எடுக்கலாம்னு பார்க்கணும். இதுக்கு வந்து எத்தனை எடுக்கலாம்? ஒரு தரம் எடுக்கலாம். ஒரு தரம் எடுத்தா மீதம் என்ன இருக்கும்? 250 இருக்கும். அப்ப 250 வச்சுட்டு 1000 தூக்கிட்டு வாங்க. 1000 தூக்கிட்டு வரக்குள்ள இங்கால வரக்குள்ள அந்த 1000 1 வரும். 1000 மில்லிலிட்டர் தான் 1 லிட்டர். அப்ப இவர் 1000 இங்க இருந்து இங்க இதுக்குள்ள கனெக்ட் ஆகக்குள்ள 1 கனெக்ட் ஆகணும். அப்ப ஆல்ரெடி இங்க 9 இருக்கு. அந்த 9ஓட 1 சேர்த்தீங்கன்னா 10 வரும். அப்ப நீங்க 9 லிட்டர் 1250 மில்லி லிட்டர்னு சொல்ற ஆன்சர் 10 லிட்டர் 250 மில்லி சொல்லலாம். இது பிளேன் இல்ல, இது சரி, இது நல்லம், மிக நல்லம் சொல்லலாம். சரியான உள்ளே. அப்ப 10 லிட்டர் 250 மில்லி வரும். ஓகே, இதான் கணக்கு பாருங்களே. லிட்டர் மில்லிலிட்டர், இதில் நான் 10 போடுறேன். இதில் நான் 950 போடுறேன். ஓகே, அடுத்து நான் 7 போடுறேன். அடுத்து நான் 600, அடுத்தையும் 825 போடுறேன். ஓகே, இப்போ பாருங்க, 10 லிட்டர் 950 மில்லி லிட்டர் என்ற ஒன்று இருக்கு. இன்னும் ஒரு இடத்துல 7 லிட்டர் 825 மில்லி லிட்டர் இருக்கு. இது ரெண்டையும் கூட கூட்ட சொல்றாங்க. ரெண்டையும் கூட்ட சொல்றாங்க. அப்ப கூட்டுறபடி இதுல 5, இதுல 5 2 7, 9 8 17. ஓகே, இங்க 10 மேலும் 17. இப்போ இவ்விடத்துல பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், இப்போ நம்ம கூட்டி நடத்தோம். இதில் 5, இதில் 5 2 7, 9 8 17. இப்போ இது 1775 மில்லிலிட்டர் தானே. இப்படி வரக்குள்ள விட ஆன்சரா வரக்குள்ள இங்க என்ன சொல்லணும் பிள்ளைகள்? மறக்கப்படாது, 1000 தாண்டினா இதுக்குள்ள இருந்து 1000 எத்தனை தடவை எடுக்கலாம்னு பார்க்கணும். ஒரு தடவை எடுக்கலாம். 1775 எத்தனை எடுக்கலாம்? ஒரு 1000 எடுக்கலாம். அப்ப இதை எடுத்துட்டு ஒரு 1000 தூக்கினா மீதம் அவங்களுக்கு 775 மிஞ்சும். இதுல 775 மிஞ்சும். அப்ப 775 இங்கே வச்சுட்டு ஒரு 1000 தூக்குங்க. அந்த ஒரு 1000 தூக்கிட்டு இந்த லீட்டருக்குள்ள கனெக்ட் ஆகக்குள்ள அது 1 கனெக்ட் ஆகும். அப்ப இங்க ஆல்ரெடி 17 இருக்கு. 17 அந்த 1 சேர்த்தீங்கன்னா 18 வரும். அப்ப 18 லிட்டர் 775 மில்லி லிட்டர் வரும். 18 லிட்டர் 775 மில்லி லிட்டர் ஆன்சர் வரும். ஓகே.